Assalamualaikum friends, welcome to TH Kitchen. நம்ம இன்னைக்கு TH Kitchenல ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம மூடிடலாங்க. நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிட்டோங்க. இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு 250 ml எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் சேர்த்து பிரியாணி செய்ய போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 3 பெரிய பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 லவங்கம், ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 400 கிராம் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னமும் நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெயிலே வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா குக்காக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 90 கிராம் எடுத்துருக்கேங்க. இஞ்சி வந்து 80 கிராம் எடுத்துருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு இது சரியாக இருக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன கட்டு 1/2 கட்டு புதினா எடுத்துருக்கேன். புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து ஒரு 3/4 கட்டு எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 350 கிராம் இருக்குங்க தக்காளி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு 400 கிராம் எடுத்தோங்க. தக்காளி வந்து இப்போ 350 கிராம் எடுத்துருக்கோம். பூண்டு வந்து 90 கிராம், இஞ்சி வந்து ஒரு 80 கிராம் எடுத்துருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் தயிரை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பக்கத்து அடுப்பில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணியை சேர்க்காதீங்க. அந்த தண்ணியில் வந்து நம்ம உப்பு, பட்டை, லவங்கெல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கிரேவியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நம்ம. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அரிசி இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கணும்.
ரைஸில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி வடித்து சேர்த்தோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்த பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் இப்போ தனியாக எடுத்துடலாங்க. இப்போ ரைஸ் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு கொதி 2 கொதி வந்த உடனே நம்ம வடிச்சிடணுங்க. அரிசியும் நல்லா நீளமாக வந்திருக்கு. சுத்தமான பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கிரேவியில் தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணாத தவா வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வையுங்க. அதுக்கு மேலே நம்ம கிரேவியை வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவியில் வந்து தண்ணி கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னாக்கா நம்ம வடிச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. அரிசி வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கோதுமை மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம கோதுமை மாவை இது மாதிரி மெலிசாக உருட்டிட்டு இது மாதிரி ஓரத்தில் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா அழுத்தி மூடி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து கோதுமை மாவுங்க. கொஞ்சம் கூட காற்று வெளியே போகாது. மேலே வந்து இப்போ வடித்த தண்ணியை நம்ம மேலே வச்சுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்முக்கு விட்டுடலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.